ரொம்பவே டேஸ்டியான முட்டை தொக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5-6 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு 2 கட் பண்ணி எடுத்து முட்டையையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் விட்டு முட்டையை வெளியே எடுத்துட்டு அதே ஆயில 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழத்தை நைஸா அரைச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரை அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான முட்டை தொக்கு செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சுட சுட சாதத்தோடையோ இல்ல சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையோடையோ வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.